தாவேகா தம்பிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள மாரி தோற்கறதுக்காக வேலை பார்க்கல. நீங்க தமிழ் தேசிய அரசியல தோற்கடிக்கிறதுக்காக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறாரு. நாங்க சட்டமன்றத்துல பேசுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பட்டிமன்றத்துல பேசுறது தான் ஜெயிக்கும்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கலாய்க்கிறாங்க. நான் எப்பா நானே சொல்றேன். அவ 2K கிட்டு வா, நீ போய் அவங்கள்ட்டலாம் சேட்ட பண்ணாத. உன்ன ஒரு 1 வாரத்துல முடிச்சு விட்டுருவாய்ங்க. யாரு ஆமா. நாம் வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா? இந்த விஜய் கட்சி பசங்க எல்லாருமே ரொம்ப 2K கிட்ஸ். அவங்க எல்லாருமே கையில ஃபோனோட தான் இருக்காங்க. நீ வந்து இந்த மத்த கட்சிய டீல் பண்ற மாரி அவங்கள்ட்ட போய் பேசாத. உன்ன ஒரு 1 வாரத்துல முடிச்சு விட்டுருவாய்ங்க. வேற அதான் கடைசியில நடக்க போகுது. விஜய பத்தி யாராவது ஏதாவது பேசினாலே கமெண்ட் போடுறதுக்கு வந்துருவாங்க. கேவலமா பேசுறது. ஆமா. இப்ப சீமான் சிக்கியிருக்காரு. இப்ப என்ன ஆக போகுது அவ்வளவுதான். இதுல என்ன விஷயம்னா, இப்ப வந்து ஒருத்தன் பேசுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். நீ சீமானுக்கு எதிராக பேசி விட்டாய். நீ கன்னடன், நீ தெலுங்கன், நீ வந்து ஆப்பிரிக்காக்காரன், நீ மங்கோலியாக்காரன் ஒவ்வொருத்தனையா போட்டுட்டு இருக்காங்கல்ல. நீ விஜய் கட்சிக்காரனுக்கு போய் போட்டு பாரு. என்ன ஆகுது போய் போட்டு பாரு. உன்ன நீ வச்சு எந்த நாட்டுக்காரன்? நீ என்ன ஏதுன்னு உன்னை அக்குவர ஆளு பிடிச்சு உன்ன வச்சு போட்டுருவாங்க. ஊம குத்தா குத்துவாங்க. ஏன்னா அந்த பசங்க அவ்வளவு பேர் குரூப்பா இருக்கானுங்க. நீ வச்சு நொறுக்கி எடுத்துருவானுங்க. 2வது நீ வேற வழியே இல்ல. ஆமா நான் மலையாளி தான் அப்படின்னு நீயே ஒத்துக்கிற மாதிரி ஆக்கிடுவானுங்க. நான் சீமான் இல்லை சைமன் தான் விட்டு விடுங்கள் தம்பி அப்படின்னு ஏன்னா கெஞ்ச வரப்போகுது. பாஸ்போர்ட்ல இருந்து நீ ஈழத்துக்கு போயிட்டு வந்த 13 நாள் விசா வரைக்கும் இவங்க வெளியே கொண்டு வந்துருவாங்க.